வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம கேரளா குலுக்கி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காரம், புளிப்பு, இனிப்புன்னு எல்லா டேஸ்ட்டும் கலந்துருக்கிற ஒரு வித்தியாசமான சர்பத் இது. இங்கே நான் ஒரு 4 சின்ன டம்ளருக்கு வர மாதிரி ஜூஸ் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் அடுப்பில் இதை வச்சுருக்கலாம். சுகர் வேண்டான்னு நினைக்கிறவங்க தாராளமாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சது இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் அப்படியே ஃப்ரிட்ஜில் போடுங்க. செய்யும் போது எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்ச நேரம் நம்ம சப்ஜா விதையை தண்ணியில் ஊற போட போகிறோம். தேவையான அளவு சப்ஜா விதை எடுத்துக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் கிடைக்கலனா சியா சீட்ஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற விடுங்க. இது சீக்கிரமே ஊறிடும். இதோ நல்லா ஊறிடுச்சு. பட் தண்ணி கொஞ்சம் பத்தல. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ரெடி. சப்ஜா சீட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியும் கூட. ஸோ இதை நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். இப்போது ஊறின சப்ஜா சீட்ஸ் 1 இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விடுங்க. சப்ஜா சீட்ஸுக்குன்னு தனியாக டேஸ்ட் எதுவும் கிடையாது. பட் சாப்பிடும்போது நல்லா ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ புளிப்புக்கு லெமன் புழிஞ்சாச்சு. அடுத்ததாக காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, இதோட குட்டி குட்டியாக நறுக்கின பைனாப்பிள். இது கடிப்படும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த சர்க்கரை தண்ணி. இந்த சர்பத் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டப்பா நல்லா க்ளோஸ் பண்ணுற மாதிரி டப்பாவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 2 ஐஸ் க்யூபையும் போட்டு நல்லா குலுக்குங்க. ஒரு 1 இல்லைன்னா 2 நிமிஷம் இதை நல்லா குலுக்கிக்கலாம். ஜூஸ் நல்லா நுரையடிக்கட்டும். அது வரைக்கும் குலுக்குங்க. இதோ நம்மளோட குலுக்கி சர்பத் ரெடி. இதை அப்படியே கிளாஸ்க்கு மாற்றலாம். சம்மர் டைமில் குடிக்க செம்ம டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோ நம்மளோட கேரளா குலுக்கி சர்பத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.